சத்யம் சிவம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த பண்டிதர் ஐயாவுடைய நினைவு மலர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வெளியிடும் முன்னர் அந்த நூலை பற்றி, அந்த மலரை பற்றி ஒரு முத்தாய்ப்பாக சில கூறி இந்த மலரை வெளியிட விரும்புகிறார்கள். 48 பக்கங்களிலே இந்த மலர் அச்சிடப்பட்டிருக்கிறது. முதல் அட்டையிலே 16/6/2003 முருகன் திருவடியை அடைந்த யாழ்ப்பாணம் நல்லூர் மதுரை தமிழ் பண்டிதர் அமரர் சுப்பிரமணியம் ராசையா இளைப்பாறிய ஆசிரிய பயிற்சி கலாசாலையின் தமிழ் விரிவுரையாளர் நினைவு மலர் என்று போட்டு முருகப்பெருமானுடைய படத்தை அங்கே அச்சிட்டு கீழே ஆங்கிலத்தில் இன் லவ்விங் மெமரி ஆஃப் நல்லூர் லேட் பண்டிட் சுப்பிரமணியம் ராசையா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நேரடியாகவே நான் இந்த நூலை சொல்லி நேரத்தை குறைத்து கொள்ள விரும்புகிறேன். முதல் அட்டையிலே வம்சாவளி முதலாவது பாகம் போட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி கடைசி அட்டையின் உட்பகுதியில் உள்ளது. முதல் பக்கத்திலே பண்டிதரையா அவர்களுடைய புகைப்படம் அழகாக அமைந்திருக்கிறது. அதிலே மன்னகம் 6/11/1912 நல்லூர் இலங்கை. விண்ணகம் 16/6/2003 சிட்னி ஆஸ்திரேலியா. அங்கே திதி வெண்பா என்று ஒரு வெண்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பழைய காலத்திலே இப்படியான ஒருவருடைய மறைவை அல்லது ஒரு நிகழ்ச்சியை கல்லிலே வெட்டினார்கள். கல்லிலும் ஓலையிலும் எழுதுவது கடினம். ஆக அதை பாட்டு வடிவத்திலே சுருக்கமாக எழுதினார்கள். ஒரு வெண்பாவுக்கு 4 அடி. அந்த 4 அடியில் 4000 கருத்துகளையும் 40,000 கருத்துகளையும் ஊற்றி விடுவார்கள். அதுபோலத்தான் அந்த முறையிலே கல்வெட்டு என்று இதை இப்படியான ஒரு மலரையோ அல்லது ஒரு அடையாள சின்னத்தையோ சொன்னார்கள். இப்பவும் நாம் கூட இதை கல்வெட்டு என்று தான் சொல்லுவோம். அண்மை காலங்களிலே தான் நினைவு மலர் என்று கூறுவார்கள். இந்த திதி வெண்பாவானது ஒருவர் இறந்த நேரத்தை சரியாக குறிப்பதற்காக எழுதப்படுகின்ற அந்த வெண்பா. திதி என்பது நாளல்ல, திகதி அல்ல, நேரம். ஒரு மாதத்திலே 15 திதிகள் வரும். 15 நாட்களின் பின் அந்த திதிகளே மீண்டும் 15 நாட்களும் வரும். பூரணைக்கு பின் வருகின்ற திதிகளை தேய்புரை என்பார்கள். அமாவாசைக்கு பின் வருகிற திதிகளை வளர்புரை என்பார்கள். அதன் கருத்து உங்களுக்கு விளங்கும். அப்போ இந்த 30 நாட்களையும் பிரித்து அந்த திதியை கணிக்கிறார்கள். இந்த 15 திதிகளில்
அந்த நேரம் சரியாக இருக்கும். ஒரு மாதத்திலே ஐயா அவர்கள் 16 ஜூன் 2003 என்றால் அடுத்த மாதம் அந்த தியதி கிழமையாக இருக்காது. அது அடுத்த வருஷம் அதே கிழமையோ அதே தியதியாக இருக்காது. ஆனால் அந்த திதி மாறாது, அந்த நேரம் அந்த நேரமாகவே இருக்கும். அதனால் தான் இந்த திரிவெண்பாவை பாடுவிக்கிறார்கள். இந்த திரிவெண்பா தான் இந்த மலரிலே மிகவும் முக்கியமானது. ஐயா அவர்களுக்கு நல்ல அருமையாக இந்த திரிவெண்பா வந்து அமைந்திருக்கிறது. நல்லூரின் பண்டிதராம் நல்ல குணசீலருமாம் எல்லவரும் ஏத்தும் இராசையா இல் துறந்து ஆனிச்சுபானு அருமதிதேய் துதியை வானீற்பதியடைந்தார் வாழ்ந்து. இதிலே அவருடைய பேர், அவருடைய தகமை, அவருடைய குணாதிசயங்கள், அவரை பிறர் எவ்வாறு மதித்தார்கள் என்றெல்லாம் இந்த 4 வரியிலே அடங்கி இருக்கிறது. நல்லூரின் பண்டிதராம் நல்ல குணசீலருமாம். அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஒருவருக்கு குணம் பலவிதமாக இருக்கும், நல்ல குணமாக இருக்க வேண்டும், அந்த குணத்தை பின்பற்றி வாழ்ந்து காட்டவும் வேண்டும். அதனால்தான் அவரை நல்ல குணசீலருமாம் எல்லவரும் ஏத்தும் இராசையா. எல்லாரும் ஒரு தரம் தவறாம எல்லாருமே நல்ல மனிதன், நல்ல மனிதன், நல்ல சேவை செய்தவர், எத்தனையோ ஆசிரியர்களை பயிற்சி விட்டவர் என்று ஏத்துவார்கள். எல்லவரும் ஏத்தும் இராசையா இல் துறந்து. எங்க போனார், எப்ப போனார் என்ற கேள்விக்கு மறுமொழி அடுத்த 2 வரிகளிலும். இல் துறந்து என்றால் வீட்டை விட்டு போனார், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு போனார் என்ற அர்த்தம் எல்லாம் அந்த ஒரு சொல்லிலே. இல் துறந்து எப்போ? ஆனி சுபானி சுபானு சுபானு வருடத்திலே, இந்த வருடம் சுபானு வருடம், ஆனி மாதத்திலே அருமதி தேய் துதியை, தேய்புரை துதியை திதியிலே எங்கு சென்றார்? வானிற்பதியடைந்தார். அகண்ட விண்வெளியிலே ஆகாசத்திலே அம்பலவாணராக ஆடுகின்ற அந்த பதி, அந்த பெருமானை அடைந்தார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்ந்து, சும்மா போகலையா வாழ்ந்து. இங்கே அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள், அது எல்லாம் விரிவாக இங்கே எழுதியிருக்கிறார். வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கு இந்த ஒரு சொல்லிலே வாழ்ந்து பதி அடைந்தார் என்று இந்த வெண்பா கூறுகிறது. இத்தனையையும் இன்னும் புலவர்கள் திறமையாக பாடுவார்கள். வெண்பாவிற் புகழேந்தி என்பார்கள். 4 வரியிலேயே எவ்வளவு கருத்தை சொல்லுவார்கள். இத்தனையும் இந்த 4 வரியிலே இந்த திதி வெண்பாவிலே இருக்கிறது. அன்பர்களே, நல்லூரின் பண்டிதராம் நல்ல குணசீலருமாம் எல்லவரும் ஏத்தும் இராசையா இல் துறந்து ஆனிச்சுவானு அருமதி தேய் துதியை வானீற்பதியடைந்தார் வாழ்ந்து. வெண்பாவுக்கு தனிய இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணப்படி வெண்பாவை பாடினா ஓச நயமாக இருக்கும். ஆனால் சிலர் அந்த 4 வரிதானே, இடையிலே ஒரு கீறு போட்டு நாங்கள் வெண்பாவை எழுதலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த வெண்பாவினுடைய இலக்கணங்களை படித்தால், பண்டிதர் ஐயா அவர்கள் இங்கே எத்தனையோ வெண்பாவை பாடியிருக்கிறார்கள். ஆகினாலே அருமையான ஒரு வெண்பா
அமைந்திருக்கிறது. மேற்கொண்டு அன்பர்களே, அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த நூலிலே போட்டிருக்கிறது. அதை முழுவதும் நான் இங்கே வாசிக்கப் போவதில்லை. வழக்கமாக பக்கத்துக்கு பக்கமாக வாசிப்பார்கள் பழைய காலத்தில். ஒரு நாள் செல்லும் ஒரு கல்வெட்டு பாடி முடிக்கிறதா இருந்தால் அந்த அளவு தூரம் உங்களுக்கு நான் உங்களை மினைக்கெடுத்த போவதில்லை. பண்டிதரின் பிறப்பு, கல்லூரி வாழ்வும் ஆசிரிய வாழ்வும் என்று போட்டிருக்கிறார்கள். பண்டிதரின் இல்லற வாழ்வு என்று இல்லறத்தை பற்றி இங்கே அம்மா அவர்கள் முழுவனே சொல்லி என்னுடைய வேலையை குறைத்து விட்டார்கள். பண்டிதரின் பண்புகள், சிறந்த குணசீலர் ஒரு சொல்லில் சொன்னால், பண்டிதரின் சமூக பணி, சமய ஆன்மீக வாழ்வு. எத்தனையோ ஆசிரியர்களை பயிற்றி அவர்களை எல்லாம் ஒரு விளக்கில் இருந்து இன்னும் 1000 விளக்கு கொளுத்துவது போல அவர்களை எல்லாம் நாட்டு முழுக்க, இலங்கை முழுக்க, யாழ்ப்பாணம் மட்டுமல்ல பரப்பி இருக்கிறார்கள். அதுபோல எத்தனையோ தொண்டுகள், சேவைகள் செய்திருக்கிறார்கள். அதற்கு கீழே போட்டிருக்கிறார்கள், பண்டிதர் ஓர் ஆசு கவி. அது எனக்கு கொஞ்சம் கூடுதலா பிடிச்சு. நிறைவாழ்வு வாழ்ந்தவர் ஆனபடியால் நாங்கள் எல்லாம் ஒரு இறுக்கமாக நெஞ்ச வைத்துக் கொண்டு, 90 வயது வாழ்ந்தவர் என்றால் அவர் உண்மையிலேயே வாழ்ந்தவர். அவருடைய நினைவை கொண்டாடுகிற பொழுதிலே நாங்கள் மிகவும் ஆனந்தமாக கொண்டாட வேண்டும் என்று நான் இந்த குடும்பத்தினருக்கு, அவருடைய வாழ்க்கை துணைவியாருக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். பண்டிதர் ஒரு ஆசு கவி என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிறார்கள். பண்டிதர் ஐயா அவர்கள் ஒரு ஆசு கவி. திடீர் கவிதை பாடும் வல்லமை பெற்றிருந்தார். எண்ணற்ற கவிதைகளை இயற்றினார். இங்கே உதாரணமாக 2 கவிதைகளை குறிப்பிடலாம். 1968ஆம் ஆண்டு தனது மனைவியார் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மனைவி வெளியே சென்றிருந்த சமயம் தன் பிள்ளைகள் ஆற்றில் பால் கறந்த காட்சியை கீழ்கண்டவாறு வர்ணிக்கிறார். உண்மையிலே நான் இதை வாசித்த பொழுதிலே மிகவும் சந்தோஷப்பட்டேன். யாழ்ப்பாண சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், ஆடு வளவாத வீடே இல்லை, ஆடை வளர்க்காத வீடே இல்லை. அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா என்று பாரதியார் பாப்பாவுக்கே சொல்லி பாடியிருக்கிறார் இந்த ஆட்டை பற்றி. இந்த ஆட்டால படுகிற தொல்லையும் ஒரு தொகை. யாழ்ப்பாண பின்னணியை அறிந்தவர்களுக்கு தெரியும், வேலியில பொட்டு வைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய காணிக்குள்ளே போய் அங்கே உள்ள பயிர் பச்சைகளை மீண்டு விடும். கட்டி வைத்தால் கூட அந்த கட்டை கூட அவிழ்த்து கொண்டு போய்விடும். அது ஆட வளர்க்கிறார்கள் தான், அதனால் படும் தொல்லை கணக்க. அந்த தொல்லைக்கு ஐயா அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் போல் இருக்கிறது இந்த பாட்டிலே நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் குழந்தை உள்ளம் படைத்தவர் என்பதையும் நான் இந்த பாடலிலே இருந்து அறிந்து கொண்டேன். அந்த பாடலை பாருங்கள். இந்திரன் தடியை காட்ட இருகையால் இறுக்கி கொம்பை விந்தையாய் சிவகுமாரன் வீரமாய் பிடித்துக் கொள்ள குந்துகால் இருந்து பின்னங்கால்களை காந்தன் பெற்ற தந்திரமாக ஆட்டி சனியனில் சிறிபால் கறந்தான். இதை எடுத்து எக்ஸ்டெம்போர் எடுத்தோம்னா பாடுறது. 2ஆம் முறை பாடுச்சுன்னா அந்த சனியன் என்ற வேர்ட் போட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் அந்த வந்த இது அந்த ஆட்டில உள்ள அந்த ஆடு கொடுக்கிற தொல்லையில உள்ள இது அந்த ஒரு சொல்லில. ஆனால் கவிஞர் அப்படி செய்தால் அதை பிறகு மாற்ற முடியாது. இதுவும் எடுத்த உடனே பாடின பாட்டு. 2ஆம் முறை இப்பத்தே நாங்கள் பாட்டு எழுதுவது போல 8 தரம் 10 தரம் வெட்டி எழுதுவது அல்ல. அதை பாருங்கள்.
இது 35 வருடங்களுக்கு முன் எழுதின பாட்டு. இந்திரன் தடியை காட்ட இருகையால் இறுகி கொம்பை விந்தையா சிவகுமாரன் வீரமாய் பிடித்து கொள்ள குந்துகால் இருந்து பின்னங்கால் கால்களை காந்தன் பற்ற தந்திரமாக ஆட்டி சனியலி சிறிபால் கலந்தான். அப்ப கறந்தான். அப்ப இந்திரன், சிவகுமாரன், காந்தன், ஸ்ரீ இவ எல்லாரும் சேர்ந்து ஆற்றுல பால் கறந்திருக்கிறார். இதை பார்க்கிறார் பண்டிதர் ஐயா அவர்கள். பார்த்த உடனே இந்த பாட்டு வருகிறது. அவ்வளவு தூரம் ஈடுபாடு. அந்த அது ஏனென்றால் அந்த ஆட்டை அவ்வளவு தூரம் அவருக்கு வெறுப்பு. ஆட்டினால பெருந்தொல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்திலே ஆடு இல்லாத வளர்க்காத வீடுகள் இல்லை. அப்படி மிகவும் குழந்தை உள்ளத்தோடு இதை பாடியிருக்கிறார். அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, அதை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா என்று பாரதியார் பாடினார். இதில் இருந்து தெரிகிறது அவருடைய குழந்தை உள்ளம். எந்த நேரமும் நல்லதையே நினைத்து கொண்டு நல்லதையே செய்கிறவர்கள். அவர்களுக்கு அந்த எண்ணமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற எண்ணமாகத்தான் இருக்கும். அதற்கு மேலே இங்கே தோத்திர பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அபிராமி அம்மை பக்தி பாடல், பண்டிதர் ஐயா அவர்கள் யோக சுவாமியை பற்றி பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சிட்னி முருகனை பற்றி பாடியிருக்கிறார். ஒரு கும்மி பாட்டு பாடியிருக்கிறார். நல்லூர் சிட்னி முருகன் தேர் பவனியை பற்றி பாடியிருக்கிறார். கும்மி மட்டில் பாடியிருக்கிறார். கும்மி இப்படி நிறைய இந்த பாடல்களை எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் இது ஒவ்வொன்றை பாடி இங்கே நேரத்தை விரும்பவில்லை. தொட்டு காட்டிக் கொண்டு செல்கிறேன். சிட்னி முருகன் தேர் பவனியை பற்றி பாடியிருக்கிறார்கள். முருகன் அவருடைய இறுதி காலங்களிலே முருகனுடைய பற்று கூடுதலாக இருந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இங்கே பிள்ளைகள் எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். எல்லார் எழுதினதையும் நான் இங்கு படித்து காட்ட நேரம் போதாது. என் அருமை தந்தைக்கு தனியன் அஞ்சலி என்று கலாநிதி ராசையா ஸ்ரீ ரவீந்திர ராஜா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை உங்களுக்கு பாடி காட்டலாம். பாட முடியாவிட்டாலும் அதை வாசித்தாவது காட்டலாம் என்று நினைக்கிறேன். இன்றிருப்பார் நாளை இல்லை என்று சொல்ல கேட்டதுண்டு. என்னையா 100 வரை இருந்திருப்பார் என்றிருந்தேன். உன் மனைவி பார்த்திருக்க நீ கண்ணை மூடிவிட்டாய். வஞ்ச நெஞ்சன் காலன் வந்து வல வீசிவிட்டான். மைந்தர்கள் கதறியற மருமக்கள் கவலை உற செந்தமிழில் வல்லோனே சொல்லாமல் போனதெங்கே
வந்தவர்கள் உஞ்சாவை நல்லதென பகர்ந்தாரே, சொந்த பந்தம் விட்டு சொர்க்கம் நீர் சென்றாயோ, செல்வங்கள் 16 பெற்றதென்று பகர்வாயே, நல்லதாய் சாவரவே நாதானி வேண்டுவாயே, வல்ல நல்ல நல்லூர் முருகன் வந்தானோ மயிலினிலே, எல்லையிலா ஆனந்தம் கண்டாயோ தூக்கத்திலே, நாராமலராய் நல்லூரை விட்டு வந்து மாறா அன்பினனாய் மக்களுடன் வாழ்ந்து கொண்டு பாரா தமிழாலே பலரையும் வாழ்த்திவிட்டு நீராய் உன்னுடலை என்னிடம் நீத்தனையோ, 10 பேர் எனக்கென்று பாசமுடன் பகர்வாயே, எத்தவம் செய்தேன் நான் உன் பிள்ளையாய் பிறக்க, செத்தார் எலும்பணிவான் செய்த விளையாட்டா, கத்துகிறேன் கதறுகிறேன் கண் திறக்க மாட்டாயா, பண்டிதனாய் பாவதனாய் பாரெங்கும் பறந்தாயே, கண்டோரை கவரும் கைவண்ணம் கொண்டாயே, நன்று போல் நல்லவற்றை நான் பிடிக்க வைத்தாயே, கொண்டு போய் உன்னுடலை கொள்ளி வைக்க வைத்தாயே, என்பது திங்கள் என்னுடனே நீ வாழ்ந்தாய், கண்ணிமை போல் எம்மை என் மனைவி காத்தாளே, உன் சுகத்தை வண்ண மலரணியாய் வாழ்ந்தாயே வளமுடனே, மண்ணிலே புறந்தோர்கள் மாழ்வதுதான் நியதி என்றோ, என் மகன் ரவி என்று என்னை நீ உயர்த்தி வைத்தாய், உன் வாழ்வு அமைதி பெற என் வாழ்வை தந்தேனே, மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, களங்கமில்லா உன்னாமம் கடைசி வரை நான் காப்பேன், வளமான தமிழ் உணர்வை உறுதியுடன் நான் வளர்ப்பேன், உளதான உன் குடும்ப பாரத்தை நான் சுமப்பேன், அளப்பெரிய உன் புகழ் தமிழ் போல நிலைத்திடுமே என்று இங்கே அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக அந்த தந்தையாரை தான் வாழ்ந்தது, தன்னோடு உடன் பிறந்து தன்னோடு சீவித்தது, அவருடைய மனைவி அவரை பார்த்து கவனித்து வேண்டியனவெல்லாம் செய்ததெல்லாம் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இதுபோல பலர் நிறைய எழுதியிருக்கிறார்கள். எல்லா கட்டுரைகளையும் பிள்ளைகள் எழுதியிருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் எழுதியிருக்கிறார்கள். இங்கே மை அப்பப்பா ஹூ மிஸ் த சென்ச்சுரி என்று சொல்லி ஆங்கிலத்திலே கபிலன் ஸ்ரீபதி எழுதியிருக்கிறார். மை அப்பப்பா வாஸ் a man who ate on time, slept on time and did everything on time. I am surprised that he did not make to a century. 100 வயதுக்கு இன்னும் இருக்கவில்லையே என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். இப்படி பலவிதமாக அந்த குடும்பத்தினரும் அவருடைய பிள்ளைகளும் அதை விட அதற்கு மேலாக பலருடைய சொற்பொழிவுகளும் அவர்களுடைய அனுதாப செய்திகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறன. இவை எல்லாவற்றையும் நான் இங்கே படித்து கொண்டிருந்தால் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதாக முடியும். இந்த அருமையான இந்த நூல் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர் விட்டு செல்வதெல்லாம் அவருடைய எச்சங்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இங்கே சிட்னியிலே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தமிழுக்காகவும் சைவ சமயத்துக்காகவும் மிகவும்
தொண்டாற்றி இருக்கிறார்கள், தமிழிலே பற்றுள்ளவராக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்தினர் அவருடைய அடியொற்றி தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்கு தங்களால் ஆன முயற்சிகளை செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. அதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னாருடைய பிரிவினாலே துயர் எய்தாமல் இருக்க முடியாது. 100 வயதுக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு 10 வருடம் இருந்தார் இல்லையே என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஐயா அவர்கள் இந்த குடும்பத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்து சார்ந்தவர்களை பார்க்க நமக்கு தெரிகிறது. அவர் விட்டு சென்ற அந்த அடியை ஒற்றி தமிழையும் சைவத்தையும் பேணி காக்க இந்த குடும்பத்தினர் முன்வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வைத்து அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும். குடும்பத்திலே உள்ள அத்தனை பேரும் இவ்வளவு நிறைவாழ்வு வாழ்ந்த ஒருவரை நாம் நம் குடும்ப தலைவராக கொண்டோமே என்ற அந்த மன நிம்மதியோடு எல்லோரும் இறைவனுக்கு துதி செலுத்த வேண்டும் என்று கூறி இந்த நூலை நீங்கள் இங்கே வழங்குவார்கள், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி அமைகிறேன். வணக்கம். எனது அன்பான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்த உதவிய திருமதி புவனேஸ்வரி அருணாச்சலம் அவர்களுக்கும் திருமதி உமாசங்கர், எங்கள் கோவிலில் மிகவும் ஈடுபாடுள்ள பிள்ளைகளுக்கு தமிழ் சமயத்தை வளர்க்கும் மகேசன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நாராயணதாசன் அவர்களுக்கும் என்ற நம்மாந்த நன்றி. இந்த எனது தகப்பனார் நிறைவாழ்வு வாழ்ந்து மறைந்தார் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார். நாங்கள் அனுபவித்து நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இதில் ஒரு விதத்திலையும் நாங்கள் துக்கப்படுவோம் என்று எல்லாருக்கும் தெரியும். அன்றாலும் நிறைவாழ்ந்து வாழ்ந்து நிம்மதியாக போன மனுஷரை எல்லோரும் நாங்கள் தாப்பனாக பெற்றது நான் செய்த பாக்கியம். அதே மாதிரி இந்த சகோதரங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக, கடைசியாக எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் சகோதரங்கள் தான் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்து எல்லாவற்றையும் செய்து ஆண்டவனர்களால் எல்லாம் நிறைவேறுகின்றது என்று உங்கள் நேரத்தை அவ்வளவு நடக்க விரும்பவில்லை. தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். My father, he lived 90 years. In fact, he's lived, I had underlined that. And he had produced numerous teachers, and they have helped many more people to get a proper education. And he lived 90 years and he had a full life. And one of the things, if you read my son's article, he felt that he's young in the heart, although he's old in age, but he's young in the heart. He's always humorous, and always he makes the place lively. That is one of the things of his character. And also he deserved a good send-off. We did that, and we have done proper funeral as everybody is doing it. We have done that similarly, so we are entirely satisfied. And also we had to thank many people who supported us in this difficult time. And also I noted that many of you have turned out with all these short notice of invitation. All of you turned here, and also I would like again to thank all of you supporting us in this manner. And there are many students, father students are here, and I'm sure that everybody appreciated his contribution to the world, and I'm sure that he's attained moksha. And also lastly, I would like to once again thanking, and we will finish off today's program by Arati.
ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறையிலியாங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி. சிட்னிநகர் முருகனுக்கு சிட்னிநகர் முருகனுக்கு சிட்னிநகர் முருகனுக்கு. இன்பமே சூழ்க சிற்றம்பலம். This finishes today's program. Please have lunch and go. And also we will be giving you the Ninive manner, and we will distribute to that once while you're having your meals. Thank you very much again. So please help. Satyam